டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் 45 தான். ஸோ இன்னும் 5 எபிசோட் போனால் நம்ம எபிசோட் 50 வந்து வெற்றிகரமாக நிறைவு செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 50 எபிசோட்கள் முடிந்தவுடனும் தொடராமலாம் இருக்காது. ஏன்னா இது ஒரு சீரியல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தொடரும் ஓகேவா? அதுலலாம் எந்த வரியும் பண்ணிக்காதீங்க. பட் இவ்வளோ விஷயம் நாங்கள் செய்யறோம், எங்களுக்காக ஒரு விஷயம் செய்றீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க நம்புறேன். ஓகேவா? ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். முப்படை ட்ரைனிங் அகாடமியினுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7200400395. இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உன்னோட வீடியோ ஒன்று அனுப்ப போறேன். ஆக்சுவலா 30 செகண்ட்ஸ்ல இருந்து குறைந்தபட்சம் 30 செகண்ட்ல இருந்து அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்குள்ள தயவு செஞ்சு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ள ஒரு சின்ன வீடியோ பண்ணி இந்த பிசி அல்டிமேட் சீரிஸ் உனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எப்படி வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு படிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, உன்னுடைய கமெண்ட்ஸை கேட்கறதுக்கு இல்லை, இந்த வீடியோஸ் போடும்போது இன்னும் சில பேருக்கு அது ஒரு பூஸ்டப்பா இருக்கும், நீ இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ற, உன் முகத்தை நீ பார்ப்ப. ஸோ தைரியமா வீடியோவை கொடுங்க. ஒரு சின்ன வீடியோ 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்குள்ள ஒரு சின்ன வீடியோ நீங்க பண்ணி இந்த மாதிரி பிசி அல்டிமேட் சீரிஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா போதும், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் மனசுல தோணுதோ அந்த அல்டிமேட் சீரிஸ் உனக்கு எப்படி உன்னுடைய பிசி கரியர் லைஃப்ல வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்குன்றதை மட்டும் நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்குள்ள ஒரு வீடியோ பண்ணி 7200400395 என்ற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அதில் தேர்ந்தெடுத்து வீடியோக்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவோம். யூடியூப்ல எல்லாமே கம்பைன் பண்ணி சப்போஸ் கொஞ்சம் பேர் பேசுறதை கம்பைன் பண்ணி போடுவோம், இல்லை சிங்கிள் ஷார்ட்ஸாக போடுவோம். ஸோ உங்களையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். இது எங்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்களையும் அது இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு இன்னும் எங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க வைக்கும் உங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ இதை மறக்காம பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் 45 தான் உளவியல் கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க வீடியோ அனுப்புறதுக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை தேர்க. விடுபட்ட எண் ஒரு நம்பர் சீரிஸ் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்க போறது இல்லமா? கண்டிப்பா நம்பர் சீரிஸ் தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஸோ இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8 4 4 6 12 கேள்விக்குறி. ஒரு நம்பர் கம்மியாகி திருப்பி அதே நம்பர்ல இருந்து அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. நல்லா லிசன் பண்ணி பாருங்க. ஒரு நம்பர் கம்மி ஆகணும்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வகுத்தா அல்லது கழிச்சா ஒரு நம்பர் கம்மியாகும். அப்ப 8 4 ஆக்கணும்னா ஒன்னு 8 2ஆல வகுத்திருப்பாங்க, இல்ல 8ல இருந்து 4 கழிச்சிருப்பாங்க. இந்த 2 வழிமுறைகளை தான் நம்ம யோசிக்கிறோம். ஓகேவா? ஆனா அடுத்தது என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப 2ஆல வகுத்தாங்க, அடுத்தது 1ஆல வகுத்திருப்பாங்களா, திருப்பி எதால வகுத்து 6 ஆக்கியிருப்பாங்க. அப்ப வகுத்தல் இங்க வரல, அதே மாதிரி கழிச்சலும் இங்க வரல. ஏன்னா நம்பர் குறைந்து ஏறிட்டு போயிருது. இந்த மாதிரி குறைஞ்சு ஏறிட்டு போகுதுன்னா ஒரு நம்பரை கம்மியாக்குறதுக்கு வகுத்தலும் பெருக்கலும் தான் வகுத்தலும் கழித்தலும் தான் அவசியம். பெருக்குனாலும் கம்மியாகும். எப்படி சார் அப்படின்னா இப்போ எந்த ஒரு நம்பரையும் 1ஆல பெருக்குனா அதே நம்பர் வரப்போகுது. இப்போ 36 இங்க இருக்குல்ல, அதே எடுத்துக்கணும். 36 1 36 தான். 36 1 36. ஆனா 1 விட குறைவான நம்பரால பெருக்கும் போது நம்பர் குறையும். 36 இப்ப அரையால பெருக்குனா 0.5ஆல பெருக்குனா ஆன்சர் என்ன வரும்? 18. அப்போ 1 விட குறைவான மதிப்பெண் 0.1 0.2 0.3 அந்த மாதிரி நம்பர்களால பெருக்கும்பொழுது கண்டிப்பா என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ வகுத்தல் கழித்தல் மட்டுமே ஒரு எண் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பெருக்கல்ல கூட தொகை கம்மியா வச்சு பெருக்குன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 8 0.5 அதாவது அரையால பெருக்கிக்காங்க. 8 அரையால பெருக்கினா என்னம்மா? இதுதானே 8 அரை. இப்படி எழுதுனா என்ன வரும்? 4. அப்ப 4 1 4. அப்ப 8 அரையால பெருக்குனா 4. ஓகேவா? அடுத்தது 4 என்ன பண்ணிருக்காங்கன்னா 1ஆல பெருக்கிருக்காங்க. இது அரை, அடுத்தது 1 0.5 ஆட் பண்ணிருக்காங்க. அதனால 4 1ஆல பெருக்குனா 4. இத 1.5ஆல பெருக்கிருக்காங்க. 1.5 4 × 1 4, 4 × அரை 2, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 6. அப்ப 4 × 1.5 அதாவது நீங்க பெருக்கி பாருங்க. 4 × 1.5 6. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க? 2ஆல பெருக்கிக்காங்க. அப்ப பாருங்க அரை 1 1.5 2. அப்ப அடுத்தது எதால பெருக்குவாங்க? 2.5ஆல பெருக்குவாங்க. சார் எனக்கு 2.5ஆல எல்லாம் பெருக்கு சரி ஒண்ணுமே இல்லம்மா. ஃபர்ஸ்ட் அந்த அரைய மறந்துரு. 12 2 என்னம்மா? 12 2 என்ன? 24. ஓகேவா? 12 2 24. இப்ப 2ஆல பெருக்கிட்டேன். இன்னும் எதால பெருக்கணும்? அரையால பெருக்கணும். அப்ப 12 × அரை அப்படியே பாதி ஆயிடும். அரைனாலே அதுல பாதி. 12 அரை 6. ஓகேவா? அப்ப 24 6 கூட்டினா விடை என்னவா வந்திருக்கணும்? ஏ ஆப்ஷன் 30. ஸோ முதல் கேள்வியினுடைய பதில் 30. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரிஸை டஃப் பண்ணணும்னா கேட்கலாம். ஆனால் உனக்குலாம் சிம்பிளா 2 3 அந்த மாதிரி வித்தியாசம் தான் கேட்பாங்க. சரி நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்கணுமேனு இதை வச்சிருக்கேன். ஓகேவா கைஸ்? அதுக்குன்னு இப்படிலாம் வருமானு கேட்டுறாதீங்க. அடுத்தது ஏபிசிடி தான். ஸோ
ஏ, அதுக்கு அடுத்தது பிசி, டிஇஎஃப். அப்போ 1 லெட்டர், 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர். அப்ப அடுத்தது 5 லெட்டர் எழுதி இருக்கணும் கேள்விக்குறி வர இடத்துல. சோ பிசி, டிஇஎஃப், ஜிஹெச்ஐஜே, கேஎல்எம்என்ஓ. கேஎல்எம்என்ஓ இதுதான் இருக்கு. சோ obviously the answer. சோ பாத்துக்குங்க பி ஆன்சர். ஓகேவா? அடுத்தது தவறானதை தேர்ந்தெடு. சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை. இந்த நேரத்துக்கு நீ கமெண்ட் பாக்ஸே ஒப்பி இருக்கலாம். ஏன்னா இதுல சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நீயே சொல்லுவ எது வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெளியே போறது வேறு ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய நீல நிறம் தான். ஏன் நீல நிறம் வெளியே போகுது அப்படின்னா இந்த சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் எல்லாமே வந்து டிராபிக் சிக்னல்ஸ்ல இருக்கும். ஓகேவா? டிராபிக் சிக்னல்ஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் இதெல்லாம். ஆனா இந்த நீலம் நிறம்ன்றது டிராபிக் சிக்னல்ல இல்லாத ஒரு கலர். அதனால தவறானதை தேர்ந்தெடுக்கும் பொழுது வெளியே போகக்கூடிய கலர் என்ன? நீலம். அடுத்தது இதுவும் தவறானதை தேர்ந்தெடுதான். சோ ஈஸியா சொல்லலாம் இதுக்கும். ஏஇபி, ஐஓஜே, யூஇவி, ஏசிபி. சோ இந்த மாதிரி 3 லெட்டர் காம்பினேஷன் வரும்போது நீ இதெல்லாம் மிஸ் பண்ணுவ. இப்படின்னு பார்ப்பேன். அந்த கேப் எவ்வளவு இருக்கு, அந்த கேப் எவ்வளவு இருக்கு, அந்த லெட்டருக்கு இந்த லெட்டருக்கு கேப் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பேன். இது அந்த மாதிரி லாஜிக் இல்ல, வேற ஒரு லாஜிக் இதுக்குள்ள இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுல 2 வவல்ஸ் இருக்கு. ஏஇ, ஐஓ, யூஇ. இது எல்லாத்துலயுமே 2 வவல் இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்கு? ஒரே வவல் தான் இருக்கு. சோ அதனால எது வெளியே போகுது? ஏசிபி வெளியே போகுது. அடுத்தது 5வது கேள்வி. பாஸ். பாஸ் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்கன்னா கியூபி. சோ பாஸ்ன்றது என்ன எழுதிருக்காங்க? QBTT. பார்த்தாலே தெரியுது. P க்கு அடுத்த லெட்டர் Q, A க்கு அடுத்த லெட்டர் B. ஒரு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப S லயும் ஒரு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க TT ன்னு. அப்ப ஃபைல்ன்றதை எப்படி எழுதுவாங்க அப்படின்றது தான். F க்கு அடுத்தது FG, B, IJM, GPJM. ஓகேவா? சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B. அடுத்த 6வது கேள்வி. 5 வெண்படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் லாபம், பங்கு, வெகுமதி. லாபம், பங்கு, வெகுமதி. இந்த 3 வார்த்தைகளையும் தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தை எதுன்னு எந்த வெண்படம் வந்து எளிமையா தொடர்பு படுத்துன்னு கேக்குறாங்க. அப்ப லாபம், பங்கு, வெகுமதி. லாபம்னா ஒரு கம்பெனில நான் இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அதுல எனக்கு லாபம் வரணும். எஸ், லாபம் வரணும். லாபம் வந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும்? ஷேர், பங்கு கொடுக்க முடியும். வெகுமதின்றது வந்து அவங்க செய்யற வேலையை பொறுத்து எக்ஸ்ட்ரா நான் போடுற போனஸ். அப்போ ஒரு கம்பெனில லாபம் வந்தாதான் பங்காகட்டும் வெகுமதி ஆகட்டும் கொடுக்க முடியும். பங்கு என்பது வேறு, வெகுமதி என்பது வேறு. வெகுமதி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ செய்யற வேலைக்கு நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேலரி மாதிரி. ஆனா பங்கு என்பது கண்டிப்பா நீ போட்ட முதல்ல உனக்கு கொடுக்க வேண்டிய ஷேர். அப்போ ஒரு லாபம் இருந்தாதான் அந்த லாபத்துல பங்கும் இருக்கும், வெகுமதியும் இருக்கும். அப்ப இது ஒன்னு பங்கு, இன்னொன்னு வெகுமதி, இது லாபம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் சி. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ இது என்ன பண்ணிருக்காங்கன்றத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். இப்போ 20 - 4 10ன்னு எழுதிருக்காங்க. அப்ப 20 நீ 4ஆல அடிச்சா என்னன்னு உனக்கு வரும்? 5. அந்த 5 2ஆல பெருக்குனா 10. ஓகேவா? சோ அந்த இடத்துல மைனஸ் போட்டு உனக்கு குழப்புவாங்க. அது மைனஸ்ன்ற பொருளை மீன் பண்ணல. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா இங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள் அதற்கான வேலையே செய்யல. அதுக்கு பதில் வேற ஏதோ அது செஞ்சுதான் நமக்கு அந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, 30 - 6 = 10. அப்ப 30 6ஆல அடிச்சா நமக்கு என்ன வரும்? 5. திருப்பி அந்த 5 2ஆல பெருக்குனா 10. வரக்கூடிய விடையை 2ஆல பெருக்கி எழுதியிருக்காங்க. அப்ப 40 - 8னா 40 / 8 அடிச்சா அகைன் 5 தான் வருது. அப்ப I2 அங்கேயும் என்னதான் ஆன்சர் வரணும்? 10 தான் ஆன்சர் வரணும். சோ the answer is 10. ஓகேவா? அடுத்தது 8வது கேள்வி. ஆனந்த் கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வலப்பக்கமாக திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். அப்ப கிழக்கு என்பது எதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய திசைகள்ல இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ ஆனந்த் ஃபர்ஸ்ட் எந்த திசையை நோக்கி நடக்கிறான்? கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான். அப்போ ஆனந்த் என்பவன் ஃபர்ஸ்ட் கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான். எத்தனை கிலோமீட்டர்மா? 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வலது பக்கமாக திரும்புகிறான். இப்படி நடந்து கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறவங்களுக்கு வலதுபுறம் என்பது கீழ்தான். அப்ப வலதுபுறமாக திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறார்? 7 கிலோமீட்டர் நடக்கிறார். பின்னர் இடது பக்கம் திரும்புகிறார். இப்ப தெற்கு நோக்கி நடக்கிறவங்களுக்கு இடது பக்கம் இது. இடது பக்கம் திருப்பி எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். நடப்பதற்கு முன் இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். ஐயோ, ஃபைன், நான் தான் தப்பா போட்டேன். ஆக்சுவலா சென்டென்ஸை முழுசா படிக்கணும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஆனந்த் என்பவன் எப்படி நடந்தாரா? கிழக்கு நோக்கி 2, பின் வலது பக்கமாக திரும்பி 7. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க.
பின்னர் இடப்பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் நம்ம நினைச்சிட்டோம். ஆனா அங்க வந்து கேள்வியிலே ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாரு. பின்னர் இடப்பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்கு முன், அதாவது இடது பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் நடக்க போறான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டானா ஃபர்ஸ்ட் ஒரு இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்திருக்கார். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட், அது ரெண்டாவது. புரியுதுங்களா? இது நடந்து முடிச்சோடனே தான் அது நடக்கிறாரு. கேள்வியில ட்விஸ்டாமா. ஓகேவா? பார்த்துடலாம். இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து பின் இன்னொரு இடது பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த 7 கிலோமீட்டர் இந்த 7 கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாதிரி வந்து நிக்குது. முடிவில் வலது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர். இப்படி போறவங்களுக்கு வலது எது? இந்த பக்கம். வலது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாராம்? 1 கிலோமீட்டர் நடந்து முடித்தால் ஆனது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்? இதுதான் ஆனது புறப்பட்ட இடம், இது ஆனது நடந்து முடிஞ்ச இடம். அப்ப புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான்னா இது ஒரு 2 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். 2 5 7, 7 + 1 8. அப்ப ஆன்சர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான். அப்ப ஆன்சர் இப்படிலாம் வர வேணாம்னா போகும்போது அறியா புள்ள தெரியாம ஏதோ சுத்திட்டு போயிடுச்சு, வரும்போது நேராவே வந்துடலாம்ல, அதுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா விடுபட்ட எழுத்தை கண்டறிங்கன்னு சொல்றாங்க. ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு கேப் விட்டு எழுதிருக்காங்க எவ்வளவு கேப் விட்டு எழுதிருக்காங்கன்றத பாத்துருவோம். ஆனா வேறு சில லாஜிக்குகளும் இருக்கு, அதுதான் நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ இது எஸ் கே எச், இந்த இடத்துல டி ஜி எம், லாஸ்டா எக்ஸ் எல் கொஸ்டின் மார்க். அப்ப இந்த கேள்விக்குரிய இடத்துல என்ன வரணும் தான் கேட்டிருக்கேன். இப்ப எஸ்கே எச் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் என்பது 19வது லெட்டர், எச் என்பது 8வது லெட்டர். அப்ப 19ல 8 போச்சுன்னா 11. அப்ப கே தான் என்ன? 11வது லெட்டர். அப்ப இங்க இருக்கிற லெட்டரையும் இங்க இருக்கிற லெட்டரையும் என்ன பண்றேன்? கழிச்சு அது வர வேல்யூல இருக்க பிளேஸ் வேல்யூல இருக்க லெட்டர் இங்க எழுதுறேன். அப்ப டி என்பது 20வது லெட்டர், எம் என்பது 13வது லெட்டர். 20ல 13 போச்சுன்னா ஜி 7வது லெட்டர். அப்ப இங்க எக்ஸ் என்பது 24வது லெட்டர், இந்த எல் வந்து எத்தனாவது லெட்டர்? 12. அப்ப 24ல எதை கழிச்சா உனக்கு 12 வரும்னா 24ல 12 கழிச்சா தான் 12 வரும். அப்ப இங்கேயும் 12வது லெட்டர் தான் வரணும். அப்ப இந்த இடத்துக்கு வர வேண்டிய லெட்டர் எது? எல். ஓகேவாமா? ஃபைன். ஓகே, 10வது கேள்வி. தீவிரவாத செயலில் ஈடுபட்ட ஒரு நபரை, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இது வந்து உன்னுடைய திறமை, எப்படி வந்து நீ சோதிக்கக்கூடிய திறமை, உன்னை வந்து எப்படி நீ யோசிக்கிற அப்படின்னு உன்னுடைய யோசனையை சோதிக்கக்கூடிய ஒரு செயல். தீவிரவாத செயலில் ஈடுபட்ட ஒரு நபரை லாக்அப்பில் வைத்து அடித்து விசாரணை செய்யும் போது இறந்து விடுகிறார் எனில் சார்பாய்வாளரான நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு எஸ்ஐயா நீ இருந்தனா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாங்க. நடந்த செயல்களை மேலதிகாரியிடம் விலக்கி கூறி நடவடிக்கை எடுப்பேன். இறந்தவரை உடலை மறைத்து விட்டு தப்பி ஓடுவேன். முறைப்படி உடலை எரிக்க ஏற்பாடு செய்வேன். இறந்தவர் வீட்டுக்கு பணம் கொடுப்பேன். இப்போ ஒரு எஸ்ஐயா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்? அந்த உடலை மறைச்சு வச்சுட்டு ஓட மாட்டேன். ஏன்னா நீதான் கண்டிப்பா உன்னுடைய கண்ட்ரோல்ல தான் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ மறைச்சு வச்சாலும் 4 பேரும் கேஸ் எங்க வந்து பிடிக்கும்? உன்னை சிபிசிஐடி உன்னதான் வந்து பிடிக்கும். அதனால அது பண்ண முடியாது. இறந்தவர் வீட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுலாம் நீ இல்ல. அவரே தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க, பணம் கொடுத்து நீ சப்போர்ட் ஆனா நீயும் தீவிரவாதி தான். முறைப்படி உடலை எரிக்க ஏற்பாடு செய்வேன், அது அப்புறமா நடக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நடந்த செயல்களை உடனடியா என்ன பண்ணுவேன்? உங்களுடைய மேலதிகாரி விலக்கி கூறி நடவடிக்கை எடுப்பீர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்ஐயா இருந்தா செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தங்களுக்குள் தனிப்பட்ட முறையில் ஒருவர் பிரச்சனை செய்கிறார் எனில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓகேவா? உங்களுக்குள்ள வந்து தங்களுடன் தனிப்பட்ட முறையில், நீ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்க, அப்படி இருக்கும்போது உன்னோட ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஒருவர் பிரச்சனை செய்கிறார் எனில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதெல்லாம் ரியாக்ட் பண்றதுமா, சிச்சுவேஷன் ரியாக்ஷன். இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நீ பதவியை பயன்படுத்தி அவர் மேல் வழக்கு பதிவேன் பண்ணலாம். உனக்கு காண்ட ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குன்ட்டு நம்ம வந்து படத்துல பாக்குற மாதிரி இது ஒரு சினிமாட்டிக் சீன் கிடையாது. ஏய் பகச்சுக்கிட்டல மாமனை எப்படி நீ வாழ்ந்துறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பதவி துஷ்பிரயோகம் பண்ணிடுறது கிடையாது. இது சர்வசாதாரணமானது கிடையாது. கண்டிப்பா உண்மையிலேயே என்கொயரி கமிஷன் வைப்பாங்க, அவங்க மேலேயும் வைப்பாங்க. எந்த ஒரு இதையுமே ரியல் லைஃப்ல என்கொயரி பண்ணாம எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. அப்ப பதவியை பயன்படுத்தி அவர் மேல் வழக்கு பதிவேன் என்பது வந்து முற்றிலும் தவறானது. அவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கும் போது தண்டிப்பேன். வாடா எனக்கு நேரம் வர நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சும்மா சாணி மிதிச்சுட்டு போயிட்டு எங்கன்னா உதறிட்டு இருந்தா இந்த இடத்துக்கு இது பண்றியா, சுத்தம் இல்லாம அசுத்தம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில எல்லாம் சிக்கும் போதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இருக்காது. ஓகேவா? தனிப்பட்ட பொறுமை காப்பேன் இருக்கலாம். தனிப்பட்ட பிரச்சனைக்கு பதவி பயன்படுத்தாமல் நானே பிரச்சனையை தீர்த்துக் கொள்வேன். அப்ப பொறுமை காப்பேன் என்பது வந்து நீ சொல்லலாம், நான்லாம் வந்து அன்னை தெரசா வழி வந்தவர், நான்லாம் வந்து யார் தெரியுமா காந்தி மாதிரி அஹிம்சை கொள்கையை இது பண்றவர் அப்படின்னா
அந்த அளவுக்குலாம் பொறுமையா யாருமே கண்டிப்பா இருக்க மாட்டீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல என்ன பொறுத்தவரையும். ஏன்னா என்னுடைய பொறுமையும் ஒரு அளவுக்கு சோதிச்சிட்டீங்க, நீங்களாம் கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டீங்க. ஒரு காவலராயிட்டா கண்டிப்பா பொறுமை என்பது இருக்கக்கூடாது. அப்ப பொறுமையெல்லாம் காக்க மாட்டேன். பிரச்சனை வந்துருச்சு, எதுக்கு பொறுமை? அப்போ வேணும்னே வம்பிடுத்தா கண்டிப்பா நமக்கு பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அது நம்ம வந்து வாயிலே கொடுக்கலாம், இல்லைன்னா வேற விதமாகவும் கொடுக்கலாம். சோ அதனால தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னுடைய பதவியெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். அப்ப நான் ஒரு கமிஷனர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து உள்ள போட அப்படின்னு அந்த பதவியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணாம என்னோட பிரச்சனையை நானே என்ன பண்ணிப்பேன், தீர்த்துக்குவேன். சோ டி ஆப்ஷன். ஓகேவா? 12வது கேள்வி. கீழே கொடுத்துள்ள இந்த வகைகளை பொருள் வரும் வகையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னெல்லாம் பண்ணா என்னெல்லாம் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் விதை. விதை விதைக்காமல் எதுவுமே முளைக்காது. எந்த ஒரு பயிரா இருந்தாலும் கண்டிப்பா விதை இருக்கணும். அப்ப விதை தான் முதலில் வர வேண்டியது. அப்ப 2ல தொடங்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. டி ஆப்ஷன் தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. நமக்கு ஆன்சர் படி பாருங்க, லாஸ்டா என்ன வந்திருக்கு? உணவு வந்திருக்கு. அப்ப இறுதி வந்து உணவு தான். ஒரு விதை விதைத்தால் அது என்ன ஆகும்? பயிராகும். 3 விதை விதைத்தால் பயிராகும். பயிருக்கு தேவை ஒரு நல்ல உரம், அப்பதான் அது செழிப்பா வளரும். அப்ப 5 அந்த உரம் எல்லாம் போட்டு வளர்த்த உடனே அதை என்ன பண்ணணும்? அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ண உடனே உனக்கு என்ன கிடைக்கும்? உணவு கிடைக்கும். அப்ப இந்த வார்த்தைகளை இப்படி வரிசைப்படுத்தினால்தான் சரியான பொருள் வருது. அப்ப 2 3 5 4 1 அப்படின்ற இந்த ஆர்டர் தான் சரியா இருக்கக்கூடிய ஆர்டர். சோ அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் கேள்விகளில் கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புங்க தான் சொல்லியிருக்காங்க. சோ கேள்வி குறியிட்ட இடம் என்பது இதுதான். சோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படின்னு தான் நம்மள கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. 50 11 61. இந்த 50க்கும் 61க்கும் ஏதோ ஒன்று ரிலேட் பண்ண அந்த நடுவில் இருக்கிற 11 வந்தே ஆகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 61ல இருந்து நீ 50 கழிச்சா 11. அப்ப இதுல இருந்து இதை நீ கழிச்சனா இந்த ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி 2வது லைன் செக் பண்ணுங்க. 42 24 66. அப்ப 66ல 42 போச்சுன்னா 24. இந்த ஆன்சர் வந்துருச்சு. அப்ப கடைசி நம்பரையும் முன்னாடி இருக்கிற நம்பரையும் கழிச்சு எதுனா நடுவில் இருக்கிற நம்பர் வருமா? அப்ப 43 எதுல இருந்து கழிச்சா 30 வரும்னா 73ல இருந்து கழிச்சா 73ல இருந்து 43 போச்சுன்னா என்ன வரும்? ஆன்சர் 30. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन 14. 37 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 33 மாணவர்கள் வரலாறு பாடத்தில் தேர்ச்சி பெற்றனர். 24 மாணவர்கள் கணித பாடத்தில் தேர்ச்சினர். நல்லா பாப்பா வச்சுக்கோ. இது ஒரு ஈஸியான क्वेश्चन தான். இதை இந்த மாதிரி கேள்வியை வந்து வெண்படங்கள் மூலமா தான் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். நாலு பேர் நமக்கு எப்படினாலும் கேள்விகள் கேட்கலாம். இதை கவனிச்சுக்கோங்க. மொத்தமா கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்களாமா? 37 பேர் இருக்காங்களாம். இந்த 37 பேர்ல வரலாறுன்னு ஒரு பாடம் நடக்குது. அதுக்காக ஒரு வட்டம் போட்டுக்கிறேன். அந்த முதல் வட்டம் என்ன? வரலாறு. அடுத்தது இன்னொரு வட்டம் கணிதம்னு ஒரு பாடம் இருக்கு. சோ நான் சேர்ந்தாப்புல போடுறேன். ஏன் நான் சேர்ந்தாப்புல போடுறேன்னா, அது நான் இப்ப எழுதும் போது தான் உனக்கு புரியும். ஓகேவா? சோ வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கு, கணிதம்னு ஒரு பாடம் இருக்கு. வரலாறு வகுப்பில் வரலாறு பாடத்தில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றனரா? 33 பேர். அப்ப 33 பேர் வரலாறுல பாஸ். கணக்கு பாடத்துல எத்தனை பேரா? 24. அப்ப கணக்கு பாடத்துல 24 பேர் பாஸ். புரியுதா எழுதுறது? வரலாறுல 33, கணக்குல 24. அதே மாதிரி 22 பேரு 2 பாடங்கள்லயும் தேர்ச்சி உற்று இருக்கிறார்கள், அதாவது பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப 22 பேரு 2 பாடத்திலையும். இப்ப ஏன் நான் சேர்த்து போட்டேன்னு தெரியுதா? இந்த சேர்த்து போட்ட இந்த இடம் தான் வரலாறும் இருக்கு, கணக்கும் இருக்கு. அப்ப 22 பேரு வரலாறுலயும் பாஸ், கணக்குலயும் பாஸ். இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப நமக்கு வாங்க கேள்வியில ட்விஸ்டே இதுக்கு மேலதான். வரலாறு பாடத்தில் மற்றும் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. அதாவது ஹிஸ்டரியில மட்டும் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. அதான் கொடுத்துட்டானே சார் 33னா அது தப்பு. உடனே இதை பார்த்து 33 ஆப்ஷன்ல இல்ல, நல்ல வேலை உஷாராக. மொத்தமா கிளாஸ்ல இருக்கிறதே எத்தனை பேர் தான்? 37 பேர் தான். இப்ப இதை கணக்கு போடா. இங்க ஒரு 33, இது ஒரு 22, 55, 55 ஒரு 20, 75, 75 ஒரு 4, 79. 79 பேரை பாஸ் ஆவான். கிளாஸ்ல இருக்கிறது எத்தனை பேர் தான்? 37 பேர் தான். ஏன் சார் அப்ப இப்படி ஒரு கேனத்தனமா டேட்டா கொடுத்துருக்காங்க? இது கேனத்தனம் இல்ல, இதுதான் நம்ம டேட்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்ப 33 பேர் இந்த வரலாறுல பாஸ் ஆயிருக்கான்னு சொன்னான்ல, இவன் இந்த 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனா பாரு, இவன் தான் இதுலதான் இருப்பான். இந்த கணக்குல பாஸ் ஆயிருக்கான்னு சொன்னா பாரு, இந்த 22 பேர் இதுலயும் இருப்பான். புரியுதா சொல்றது? இந்த 22 பேர் 2 சப்ஜெக்ட்லயுமே பாஸ் ஆனோமா, அந்த 22 பேர் இந்த 33லயும் இருப்பான், இந்த 22 பேர் இந்த 24லயும் இருப்பான். அப்ப கணக்குல மட்டும் பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 22 பேரை இதுல இருந்து கழிச்சுட்டா 2 பேர், 24 22 போச்சுன்னா 2 பேர். இந்த 2 பேர் கணக்குல மட்டும் தான் பாஸ். அப்ப எதுல ஃபெயில்? ஹிஸ்டரியில ஃபெயில். அப்ப ஹிஸ்டரியில பாஸ் ஆன கண்டுபிடிச்சா 33ல இருந்து 22 போச்சு, 11 பேர். இந்த 11 பேர் எதுல மட்டும் தான் பாஸ்? வரலாறு, ஹிஸ்டரி மட்டும் தான் பாஸ். அப்ப எதுல ஃபெயில்? கணக்குல ஃபெயில். இப்ப கணக்கு கூட்டி கழிச்சு பண்ண கணக்கு சரியா வரும். 22 ஒரு 11 33, சாரி ஆமா தானே, 33
33 ஒரு 2 35. அப்ப 2 பேர் ஃபெயில் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு? 22 பேர் ரெண்டுத்துலயுமே பாஸ் ஆனவங்க. இந்த 11 பேரு வரலாறுல மட்டும் பாஸ் ஆனவங்க, 2 பேரு கணிதத்துல மட்டும் பாஸ் ஆனவங்க. அப்புறம் 22 பேர் டோட்டல் பாஸ் 2 சப்ஜெக்ட்லயும். ஹிஸ்டரியில மட்டும் பாஸ் ஆனவன் 11, மேக்ஸ்ல மட்டும் பாஸ் ஆனவன் 2. இது எல்லாத்தையும் கூட்டினா 35 வருது. அப்ப 35 பேர் பாஸ் பண்ணிருக்கான். கிளாஸ்ல மொத்தம் 37 பேர், 2 பேர் ஃபெயில் ஆயிருக்கான். இதுல எல்லா டேட்டாவும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நம்மள கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வரலாறு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர்? வரலாறு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் 11 பேர். சோ ஆன்சர் ஓவர். 15வது கேள்வி. ஒரு சங்கேத மொழியில் 1972 என்பது 1982 எனவும், 1982 என்பது 1992 எனவும், 1992 என்பது இவ்வளோ இருக்கட்டும், என்னன்னா மாத்திக்கிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்றால், ஆக்சுவலி மகிழா போலீஸ் ஸ்டேஷன். ஆக்சுவலா இப்ப மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குல்ல, அது எப்ப தொடங்கப்பட்டது என்றால் ஆன்சர் வந்து 2002 நான் சொல்றேன். ஏன்னா மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1992. இந்த 1992 என்னன்னு மாத்திருக்காங்க? 2002 மாத்திருக்காங்க. அப்ப இந்த கேள்வியோட பதில் என்ன? 2002. ஓகேவா? அடுத்தது, பின்வரும் வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் அவற்றை ஆங்கில வரிசையில் உள்ளதை போல் அமைத்தாலும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளவில்லை? ஆங்கில வரிசை அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்டெக்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இதாமா இந்த வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க. அவற்றை ஆங்கில அகராதியில் உள்ள வரிசையில், அப்ப ஏபிசிடி மாதிரி லைனா அடுக்குங்கன்னு சொல்றாங்க. ஏபிசிடியில் இது எது முதல்ல வருதோ அது முதல்ல, இதுல எது ரெண்டாவது வருதோ அது ரெண்டாவது. இப்படி ஏபிசிடி மாதிரி அடுக்குனா எத்தனை லெட்டர் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல ஏபிசிடியில் எது முதல்ல வரும்? இ போட்ட ஒரு இ, இன்னொரு இ அடுத்தது வரும். ஏன்னா 2 இ இருக்குல்ல, அப்ப 2 இ லைனா எழுது. அடுத்தது அதுக்கு அடுத்தது RTVX எது முதல்ல வரும்? 6 தான். 6க்கு அடுத்து எது வரும்? T. Tக்கு அடுத்து எது வரும்? V. அதுக்கு அடுத்து எது வரும்? X. அப்போ ஏபிசிடியில் இருக்கிற மாதிரி லைனா அடிக்கிட்டேன். எத்தனை லெட்டர் அதோட பொசிஷனை மாத்திக்கலன்னா, இ மாத்திக்கல, இ இருக்க வேண்டிய இடத்துல இஏ வந்துருச்சு, R இருக்க வேண்டிய இடத்துல RA வந்துருச்சு, T இருக்க வேண்டிய இடத்துல TA வந்துருச்சு, X இருக்க வேண்டிய இடத்துல XA வந்துருச்சு. அப்ப எத்தனை எழுத்துக்கள் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் 4 எழுத்துக்கள் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே மாதிரி 4 பெட்டிகளின் எடை, ஏதோ 4 பெட்டி இருக்கான், அதோட எடை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்னு 20, இது ஒரு பெட்டி 40 கிலோ, இது ஒரு பெட்டி 50 கிலோ, இது ஒரு பெட்டி 30 கிலோ, இது ஒரு பெட்டி. இந்த மாதிரி 4 பெட்டி இருக்கு. பின்வரும் எந்த எடையின் அளவு அவற்றின் கூடுதலாக வர வாய்ப்பு இல்லை? அதாவது பின்னாடி வரக்கூடிய எது வந்து அதோட கூடுதலா இருக்காது. அதாவது வந்து இந்த 4 பெட்டியை கூட்டலாம், இல்ல 3 பெட்டியை கூட்டலாம். எப்படின்னா ஒண்ணு கூட்டினா இந்த இடையில எது வர வாய்ப்பு இல்லைன்னு கேட்கறான். இப்ப மொத்தம் 4 பெட்டியும் கூட்டிட்டேன். 40 பிளஸ் ஒரு 30 70, 70 பிளஸ் 20 90, 90 பிளஸ் ஒரு 50 140. அப்ப 140 என்கிற எடை இந்த 4 பெட்டிகளையும் கூட்டுவதன் மூலமா கண்டிப்பா வந்துடும். அப்ப இந்த எடை வரும். 190 இப்பதான் வந்துச்சே, 40 30 70, 70 பிளஸ் 20 90. அப்ப இந்த எடையும் வந்துடும். ஆமா சார் வந்துடுச்சு சார். அடுத்தது 40 50 90, 90 ஒரு 30 120. அப்ப இதுவும் வந்துடும். அப்ப எதுதான் வராது? 130 எடை வராது. இதுல உள்ள எந்த பெட்டிகளோட காம்பினேஷன் நீ கூட்டினாலும் 130 கிலோன்னு வராது. அதுதான் இந்த கேள்வியினுடைய பதில். அது மட்டும் இல்லாம மொத்த எடையை கூட்டினாலே எவ்வளவுதான் வந்துச்சு? 140. இந்த 140க்கு 130க்கு எவ்வளவு வித்தியாசம்? 10 கிலோ வித்தியாசம். அப்ப 10 கிலோ கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் பொட்டி, எதுவுமே இல்ல. அப்ப 130 கிலோன்றது வரவே வராது. 18, ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கட்டும். ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கிறான். இதுதான் மேற்கு, மேற்கு திசை நோக்கி ஒரு மனிதன் நிற்கட்டும். அப்ப இங்க இருந்து தொடங்க போறான். பின் எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பி, எதிர்கடிகார திசை என்பது எதுமா? எதிர்கடிகார திசை இப்படி போனா கடிகாரம், இப்படி வந்தா எதிர்கடிகாரம். அப்ப எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறான். 90 டிகிரி என்றால் இது 0 டிகிரி. அப்ப மேற்கு நோக்கி நிற்கும் போது 0. 90 டிகிரி திரும்புறாருன்னா இந்த பக்கம் வந்துருவார். அப்ப அவர் தெற்கு பார்த்திருப்பார். அப்ப இப்படி நிக்கிறவர் 90 டிகிரி திரும்பினா இப்படி திரும்பி இப்படி நிக்க போறாரு. அப்ப 90 டிகிரி திரும்புறாருன்னா அவர் எந்த திசைக்கு வந்துருவாரு? தெற்கு. அப்ப 90 டிகிரி திரும்பும் முனையில் தெற்க பார்ப்பார். அப்போ 90 டிகிரி திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாரா? நேராக 10 மீட்டர். அப்போ இப்படி நின்றுட்டு இருக்கவரு 90 டிகிரி திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாரு? 10 மீட்டர். அப்ப மனுஷன் தெற்கு திசை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓகே, நடந்து பின் மீண்டும் எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பினால், பின் மீண்டும் எதிர்கடிகார திசையில் எத்தனை டிகிரி திரும்புறாரா?
90 டிகிரி. அப்ப 90 டிகிரின்றது மறுபடியும் எதிர்கடிகார திசை. அப்ப எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். அப்ப 90 டிகிரி இப்படி இருந்து இப்படி போனாதான் அது 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி திரும்பினால் அவன் எந்த திசையை பார்ப்பான் என்றால் அதுவே நமக்கு தெளிவா காட்டுதே. எந்த திசை? கிழக்கு. கிழக்கு. So answer option is D. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது தவறான இணை அப்படின்னும் போது இங்க 272, இங்க 270, 240, 304 இந்த மாதிரி 3 இலக்க எண்களா வந்தா அது எதனா வாய்ப்பாடு, அவ்வளவு பெரிய வாய்ப்பாடுல நம்மள கேட்டு கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. இதை கூட்டி பாருங்க. இப்ப இதுல 2 + 7 + 2 இதை கூட்டுங்களா. 2 + 7 9, 9 + 2 11. அப்ப இதை கூட்டினா 11 வருது. இங்க 2 + 7 + 0 கூட்டினா என்ன வருது? 9 வருது. இங்க 2 + 4 + 0 கூட்டினா என்ன வருது? 6. இங்க 3 + 0 + 4 கூட்டினா என்ன வருது? 7. அப்ப இது 7, இது 9, இது 11 எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். இது மட்டும் தான் இரட்டைப்படை எண்ணா வந்திருக்கு. அப்ப வெளியே போறது எது? சி ஆப்ஷன். ஓகேவா? 20வது கேள்வி, x என்பவர் தெற்கு நோக்கி நடக்கிறார். அவர் வலது பக்கம் திரும்பி இடப்பக்கம் திரும்பி மீண்டும் வலப்பக்கம் திரும்பி நடந்தால் அவர் எந்த திசையை நோக்கி நடப்பார்? சூப்பர். ஃபர்ஸ்ட் x என்பவர் எந்த திசையை நோக்கி நடக்கிறாரா? தெற்கு நோக்கி நடக்கிறார். அவர் வலப்பக்கம் திரும்பி, வலது பக்கம் எது எது? தான். வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி, இடது பக்கம் என்பது கீழ் நோக்கி, இடது பக்கம் திரும்பி மீண்டும் வலது பக்கம் திரும்பி நடந்தால், மீண்டும் வலது பக்கம் திரும்பி நடந்தால் அவர் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பார் என்றால் மேற்கு திசை. அது தெளிவா காட்டுது. அப்ப ஆன்சர் மேற்கு திசை. 21வது கேள்வி, படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த கேள்வி நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடை மறந்துருமா? இந்த கோடை மறந்துரு, எனக்கு அந்த கோடு வேணாம். அப்போ அந்த கோடை மறந்துட்டா படம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே எத்தனை முக்கோணம் டிஃபால்ட்டா ஃபார்ம் ஆகும்? 8 முக்கோணம் சொல்லிட்டேன். அப்ப 6 வர வாய்ப்பு இல்லை, 8 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுல 8 வந்துருச்சு. இன்னும் மேற்கொண்டு நமக்கு எப்படி இருக்கு கோடு? இப்படி வேற இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது 8 முக்கோணம் கணக்காயிடுச்சா? இப்ப பாரு, இதே படத்துல இந்த இடத்துல 9, 10, 11, 12 அந்த ஒரு சின்ன கோடுனால 4 முக்கோணங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி, 12 முக்கோணம். அடுத்தது 22வது கேள்வி, ஒரு பெண்ணை பார்த்து அப்படின்ற மாதிரி வருது. ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் கூறுகையில், ஒரு பெண் அதாவது பெண் ஒருத்தி, இந்த முதல் பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கூறுகையில், இரண்டாவது பெண்ணை பார்த்து கூறுகையில் என்ன கூறுகிறாள்? இவர், முதல் பெண் தான் பேசுறா டைலாக்க. முதல் பெண் என்ன சொல்றா? இவர். அந்த இரண்டாவது பெண்ணை பார்த்து இவர் என்னுடைய மாமனார், இவர் இந்த பெண்ணோட மாமனார், மாமனாரின் ஒரே குழந்தையின் தாய், மாமனாரின் ஒரே குழந்தை, மாமனாரின் ஒரே குழந்தைன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு, இந்த பொம்பளை நம்ம வேணும், இவங்க என்ன வேணும்? இந்த மாமனாரோட ஒரே குழந்தை, இவங்களை போய் மாமனார்னு கூப்பிடணும்னா அந்த ஒரே குழந்தையை தான் இவங்க கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்போ அந்த ஒரே குழந்தையினுடைய மனைவி, அப்ப இவங்க வந்து அந்த மாமனாரோட மருமகள். அப்ப இவங்க வந்து தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த ஒரே குழந்தையினுடைய தாய் தான் யாரா? இந்த பெண். ஓகேவா? ஒரே குழந்தையினுடைய தாய். அப்ப வேற யாரும் இல்ல, தன்னோட மாமியாரை பார்த்து எப்படி சொல்லிக்கிறாங்க பாத்தியா? இதுதான் மாமியார் மருமக பிரச்சனையாவே வர்றது. மருமக மாமியாரை பார்த்து டைரக்டா மாமியார்னு சொன்னா அவங்க வாய் வலிக்கும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க இருக்கிறாங்களே, என் மாமனாருக்கு ஒரே குழந்தை பிறந்துக்குது, அவங்க அம்மா தான் அது அப்படின்னு இருக்காங்க. கடைசியில பார்த்தா வேற யாரும் இல்ல, அவங்களுடைய மாமியார் தான். ஓகேவா? அடுத்தது, ரமேஷ் என்பவன் கிழக்கு நோக்கி இருக்கிறான். ரமேஷ் என்பவன் எந்த திசையை நோக்கி இருக்கிறான்? கிழக்கு நோக்கி. இதுதான் கிழக்கு திசை. அப்ப கிழக்கு நோக்கி ரமேஷ் இருக்கிறான். யாரு? நம்பால் ரமேஷ். அவரு எத்தனை டிகிரி திரும்புறாரா? 145 டிகிரி சரியாக கடிகார திசையில திரும்புறார். அப்போ கடிகாரம்னா இப்படி வரணும், இப்படி போனா எதிர் கடிகாரம், இப்படி வந்தாதான் கடிகாரம். அப்ப இதுதான் 0 டிகிரி. இங்க இருந்து கால் பகுதி முடிச்சிருந்தா அது என்ன? 90. நம்ம கேட்கறது 145. 145ன்றது கிட்டத்தட்ட இந்த அரை பகுதி முடிச்சிருந்தா எவ்வளவு வந்துடும்? 180 வந்துடும். நமக்கு 180 எல்லாம் தேவையில்லை, 145. அப்ப இப்படிதான் நின்று இருப்பார். அப்ப ரமேஷ் என்பவன் இந்த 0 டிகிரியில இருந்து எங்க வந்திருக்காரு? 145 டிகிரி. கிட்டத்தட்ட அவர் பார்க்கக்கூடிய திசை தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் இருப்பார். ஓகே, கடிகார திசையில் திரும்பி நகர்ந்து பின் 200 டிகிரி எதிர்கடிகார திசையில் நகர்ந்தால், எதிர்கடிகாரம் என்றால் இப்படி ரிவர்ஸ் அடிக்கிறது, இப்படி ரிவர்ஸ் சுத்துறது, ரிவர்ஸ்ல சுத்து. அப்போ திருப்பி இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் 0 டிகிரி. இங்க இருந்து இது வரையும் போனா எவ்வளோ? 145. ஏன்னா நம்ம இங்க இருந்து வந்திருக்கோம் 145. அப்ப மறுபடியும் போனா அதே 145. திருப்பி எக்ஸ்ட்ரா எத்தனை டிகிரிமா சுத்தணும்? 200க்கு
145 டிகிரி போகும்போது கிழக்குக்கு போயிட்டேன். ஆனா நான் சுத்த வேண்டியது 200 டிகிரி. அப்ப எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளவு டிகிரி சுத்தணும்? 65 டிகிரி சுத்தனா போச்சு. சாரி 65 இல்ல 55 டிகிரி சுத்தனா போச்சு. அப்ப 55ன்றது நான் முழுசா முடிக்க முடியாது, வடக்கு நோக்கி முழுசா முடிக்க முடியாது, இங்கே விட்டுருவேன். அப்ப என்ன திசைன்னு பாத்தீங்கன்னா இது வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வட கிழக்கு. ஆன்சர் பி வடகிழக்கு. 24 மூன்றின் எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல இங்க புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளிகள்ல இது எத்தனை புள்ளி? 4. இது 6, இது 3, இது 3, இது 4, இது 1, இது 4, 5, 6, இது 3, 2, 1. இதுதான் புள்ளிகள் இருக்குது, எழுதிட்டேன். இப்ப மூன்றினுடைய எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம எல்லாத்துடைய எதிர்பக்கமே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 3 என்ன 4 என்ன எல்லாமே பார்த்து சொல்ல வேண்டியதுதான். முதல்ல எந்த 2 பகடைகள்ல ஏதாவது ஒரு நம்பர் பொதுவா இருக்குன்னு பாரு. இப்ப இந்த 2 பகடைகளையும் பார்த்தா 3 4 பொதுவா இருக்கு, இங்கேயும் 3 4 பொதுவா இருக்கு. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. 6ஓட எதிர்பக்கம் 1ன்ற ஒரே இதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ வேற எதனா கண்டுபிடிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்திலையும் பார்த்தா 4ன்ற நம்பர் மட்டும் பொதுவா இருக்கு. அப்ப அதை வச்சுக்கோ. பொதுவான நம்பர்ல இருந்து கடிகார திசையில சுத்து. 4க்கு அடுத்தது 1, 1க்கு அடுத்தது 3. இங்க பாருங்க 4க்கு அடுத்தது கடிகார திசையில வந்தா 4க்கு அடுத்தது 6, 6க்கு அடுத்தது 5. அப்ப 3ஓட எதிர்பக்கம் என்ன? 5. ஓகேவா? அப்ப 1ஓட எதிர்பக்கம் 6, 4ஓட எதிர்பக்கம் 4னே சொல்லாதீங்க, ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு, அது என்ன? 2ன்ற நம்பர். அப்ப 4னுடைய எதிர்பக்கம் 2. இந்த கணக்கு புரியணும்னா முப்படை பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய பகடை கணக்குகள் போய் இன்னொரு முறை பாருங்க, தெளிவா புரியும். சோ 25வது கேள்வி பாத்தீங்கன்னா தவறான படத்தை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 படங்கள்ல எது தவறான படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே சொல்லிடலாம். சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கோடு உள்ள இருக்கு, நல்லா பாருங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கோடு உள்ள, ஒரு கோடு வெளியே, 2 கோடு உள்ள, ஒரு கோடு வெளியே. இதுல மட்டும் ஒரு கோடு தான் உள்ள இருக்கு, 2 கோடு வெளியே. இதுல 2 உள்ள 1 வெளியே, 2 உள்ள 1 வெளியே. அப்ப எது தவறு? 3வது படமான இதுதான் தவறு. ஏன்னா உள்ள வந்து ஒரே கோடு தான் இருக்கு, பாக்கி 2 வந்து வெளியே இருக்கு. ஓகேவா? சோ கைஸ் இன்னைக்கு 25 கொஸ்டின் உளவியல்ல இருந்து பார்த்திருப்பீங்க. சோ ஆரம்பத்தில் கேட்டேனே மறந்துடாதீங்க, வீடியோ ஞாபகம் இருக்கட்டும். ஓகேவா? அது வந்து 30 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 1 minute வீடியோ வந்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அதை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க புது இதோட வந்து களத்துல இறங்குறோம் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.